விஜய் கிட்ட ஒரு 70 சீட்டுக்கு அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு ஒரு செய்தி வருது. 70 தொகுதியெல்லாம் தாவேக்கா கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. 70 தாவேக்கா கொடுத்துட்டு 34 பிஜேபிக்கு கொடுத்துட்டா 100 தொகுதி போயிடுச்சு. அதிமுக 128 130 தொகுதி என்ன கஷ்டப்படும். மாமல்லபுரத்துல மகளிர் அணி மாநாடு அடுத்தடுத்து அறிவிப்புகளுக்கு நகராதுல சார். ரேஷன் கடையை பற்றி அவருக்கு சுத்தமாக புரியலே கிடையாது. தப்பான ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிக்கினாரு. அங்கே வளர்னதை இதை வச்சு சரி செய்யலான்னு பார்த்து திருப்பி மறுபடியும் வளரியிருக்காரு. தெரிஞ்சதெல்லாம் மைக்கில் போயிட்டு தாவேக்கா திமுக திமுக தாவேக்கா, அதை தாண்டி ஒரு மண்ணும் தெரியல. வரியெல்லாம் இன்கம் டேக்ஸ் பாக்கி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவரோட நாமினேஷனே ரிஜெக்ட் பண்ண இப்போ பண்ணாங்கன்னா அதுக்கும் அவர் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவாங்க. வேற யாரோ ஒரு சங்கீதா, வேற யாரோ ஒரு விஜய் சாதாரணமாக ஐடியில் வேலை செய்கிறாங்க. இந்த சங்கீதான்ற பெண்மணி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவருக்கு ஆஃபீஸில் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. ஹலோ விஜயா, எங்கே பார்க்குற? ஆஃபீஸில் இருக்கிற மேடம், நான் சிட்லபாக்கம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். எப்படி நீயே வரியா இல்லை நான் வரவா? நான் ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர் கூட பழகின இந்த ஆஃபீஸில் அதை என் ஒய்ஃப் தவறாக புரிஞ்சுனாங்க. இதே பதில் அப்படியே சொல்லுவாங்க, அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக விசாரிப்பாங்க. அப்படின்ற உடனே பாதி கப கப கபான்னு அடி வயிற்றுல பொங்கும். என் பேர் கார் ஓட்டி கபாலி வச்சுக்கோங்க. கண்ட மேனிக்கு நான் கார் ஓட்டுவேன். என் வண்டி சக்கரத்தில் அடிபட்டு ஒரு 4 பேர் செத்து போயிட்டான். சார், நான் வண்டி ஓடுற அழகை பார்க்கறதுக்கும் என் ரசிக்கிறத பார்க்கறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. நான் வீலிங்லாம் பயங்கரமாக பண்ணுவேன் அப்படின்னா, நீ ஏன் வரியா இல்லை உன்னை வச்சு இட்டு வரட்டாங்கன்னு தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வண்டியை சீஸ் பண்ணி இவருக்கு என்னாச்சு, இப்போ பத்திரமா வீட்டில் பனையூரில் இருங்க சார், இது நாங்கள் பார்த்துக்கிறோங்க சார் சொன்னாங்களாம். நீங்கள் இந்த பிரச்சனை பெருசாகும் சார், அதான் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பெருசாக வருது? குண்டு போட்டாலுமே 40 பேர் சாக மாட்டான். விஜயோட கார் சீரி பாய்ந்தது, தலைப்பு போடுறாங்க நம்ம ஆளுங்க. ஏன் அப்போ கரூர்ல தப்பிச்சு ஓடிச்சு, அன்னைக்கு போடலையே விஜய் பின்னங்கால் பெடல் எடுத்து ஓடினாருன்னு அன்னைக்கு சொல்லலையே தலைப்பு செய்தி. அரசியல்வாதிகள் அரசியலில் நடித்து கொண்டிருப்பார்கள். விஜய் நடிகனாவே இருந்து கொண்டு அரசியல் நடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அவருக்கு தோல்வி தான் கிடைக்கும். பெரிய பையன் உச்ச நடிகர், அவர் கரியரோட உச்சலங்க. இப்ப கரியரோட மிச்சத்தை அவர் பார்ப்பாரு. தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நலமா இருக்கேன். விஜய் கிட்ட ஒரு 70 சீட்டுக்கு அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு ஒரு செய்தி வருது. அது எப்படி சார்? வதந்தி 2-3 நாளாக அப்படி ஒரு வதந்தி சுற்றிட்டு இருக்குங்க. 70 தொகுதியெல்லாம் தாவேக்கா கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. 70க்கு ஒரு பேச்சுக்கு சரி 70 வச்சுக்கோங்க. 70 தூக்கி தாவேக்கா கொடுத்துட்டு 34 பிஜேபிக்கு கொடுத்துட்டா 100 தொகுதி போயிடுச்சு. மிச்சம் 130 தொகுதியிலலாம் நின்னா அதிமுக 128 130 தொகுதி என்ன கஷ்டப்படும். திராவிட கட்சிகள் ரெண்டுமே குறைந்தபட்சம் 180 நின்னா கம்ஃபர்டபுள். 170 to 180, அதாவது 170 சொந்தம் கட்சிக்காரங்க. மிச்சம் 10 சிறிய கட்சிகளில் நீ ரெட்டையில் நின்றுக்கோ, நீ உதயசூரியன் நின்றுக்கோ அப்படி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வேல்முருகன் இருக்கிறாரு, வேல்முருகன் உதயசூரியன் நின்றுங்க. இப்போ ஜான் பாண்டியன் ரெட்டையில் நின்றுங்க. அப்படி சொல்லி எடுத்துகிட்டு வர்றதுன்றது ஒரு சேஃப்டி. 180 சேஃபு. சரி, முடியல, கூட்டணி பெருசாக போயிடுச்சு, சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா 150 த்ரெஷோல்டு. 150க்கு கீழே நீங்கள் கமிட் ஆகிறீங்கன்னா சிக்கல். அதுவும் திமுகவுக்கு அது பெரிய சிக்கல். ஏன்னா மேலே பாஜக உட்காந்துருக்கு. இந்த சாதாரணமே இந்த கவர்னர் கையெழுத்து போட மாட்டாங்க. அவர் பாட்டு குளிர் பிரசாதத்துக்கு எங்கன்னா லீவு கொண்டாட போயிடுவார், தனி மெஜாரிட்டி வரலன்னா. அந்த சிக்கல்லாம் இருக்குங்க. அதிமுக பொறுத்தவரையிலும் இப்போது 150 சீட்னா அவங்க குறைஞ்சபட்சம் விஜய் ஒரு வேளை வராரு, அது ரூமர் தான், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொன்று, விஜய் முதல்வராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. யதார்த்தத்துக்குள்ளே வந்தால் தான் அப்படி ஒரு கூட்டணிலாம் வரும். அவரு பக்கா மாதம் பெரிய லீடரு, இவ்வளவு நடந்தால் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாமே அவருக்கு சாதகமாக நடக்குது. தோற்ற உடனே கரெக்டாக படம் ரிலீஸ் பண்ண முடியல, கெப்பாசிட்டி இல்லை, ஒரு கூட்டம் சரியாக போட முடியல, பர்மிஷன் கிடைக்கல, கேட்டால் காவல்துறை கொடுக்கலன்றாங்க. காவல்துறை எல்லாருக்கும் தான் கொடுக்காது. பிரபாகரனை தலைவனாக வச்சு ஐயா பேரை சொல்லி நாங்கள் கூட்டம் போடுறோம், அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்றாங்க. எவ்வளோ சிக்கல் அது. தடை செய்யப்பட்ட இயக்கம் எல்டிடி பற்றி பேசுகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிலது வந்துச்சு. அதை மீறி தானே கூட்டம் போடுறாங்க. ஒரு காலத்தில் வைகோக்கு அந்த தடை இருந்துச்சு இல்லையா? எவ்வளோ சிக்கல் இருந்தது. மதிமுகவில் கூட்டம் போட மாட்டாங்களா? ஏன் அப்போ இவர் இதெல்லாம் சாக்கு போக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு? அப்போது ஒரு 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 சிந்தனை என்பது அவருக்கு அந்த கூட்டணி பக்குவம்லாம் இல்லைங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி போகிறாங்கன்னா அவருக்கு என்ன ஒரு 40 சீட்டு. ஏன்னா 40 சீட்டுன்றது எந்த கட்சிக்கும் கொடுக்கல. காங்கிரஸுக்கு 28,
பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 30-34ன்ற மாதிரி கேள்விப்படுறேன் நான். ஒருவேளை 40 சீட்டு கொடுக்குறாங்கன்னா 40ம் ஒரு 34னா அவங்களுக்கு 70 சீட்டு கிட்ட 74 சீட்டு அங்கே போயிடுது. அப்போ மிச்சம் இன்னும் ஒரு 10 சீட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், மிச்சம் அந்த சின்ன கட்சிகளுக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு 10னா 20 போயிடுச்சுன்னா 74 போயிடுச்சுன்னா 134, இங்கே ஒரு 6, 140, 145ன்னு ரெட்டலை நிற்கும். ஓகே, அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கு. மேபி கூட்டணி பலம், இப்போ விஜய் வராருன்னா அவங்க கூட்டணி நல்லாயிருக்கும், வெற்றி வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல. அது முன்னாடியே நடந்துருக்கணும். இதுக்கப்புறம் நேரம் இல்லை. விஜய் வந்து அவர் சிஎம்மாக ஆகணும்னு பார்க்குறாரு. நம்ம எதுக்கு இதெல்லாம் போய்ட்டு அவர் சின்ன பதவிக்கெல்லாம் போய் உட்காந்து வந்தால் ஒன்று பிஎம் சிஎம் அது மாதிரி தான் வருவார். இந்த மாதிரி சின்னதெல்லாம் பண்ண மாட்டேன். விஜய் மாமல்லபுரத்தில் மகளிர் அணி மாநாடு அடுத்தடுத்து அறிவிப்புகளுக்கு நகர்றாருல சார், தேர்தல் அறிவிப்புகள் என்ன சமத்துவம் பேசுறதுக்காக என்ன கருத்து? அது ரேஷன் கடையை பற்றி அவருக்கு சுத்தமாக புரியலே கிடையாதுங்க. எத்தனை ரேஷன் கடை இருக்குது, என்ன பிரச்சனை ரேஷன் கடையில்? இப்போது ரேஷன் கடையை பொறுத்தவரையிலும் இந்த கைரேகையில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து கரண்ட் இல்லைன்னா பில்லு போட முடியாது. இப்போ இதை தாண்டி வந்து இப்போது ஒரு பெண் இடையாளர் எடுக்கிறாரு, அவங்க வந்து ஒரு விடுப்பில் போகிறாங்க, இல்லை அவங்க வந்து மகப்பேறு காலமாக இருக்குது, 6 மாதம் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ பேர் அவர் வேலைக்கு போடுவார்? சரி, ஒரு அவசரத்துக்கு லீவ் எடுக்கிறாங்க, அப்போ ஆண் இடையாளர் தான் இருக்கிறார் அந்த கடையில். அப்போ அந்த கடையில் போய் ரேஷன் பொருள் வாங்க மாட்டாங்களா யாரும்? இல்லை பெண் இடையாளர் தான் இருக்கிறாரு, ஆண் இடையாளர் லீவில் போகிறாரு. அப்போது எதையோ ஒன்று சொல்லணும். இது எதுக்கு பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆண் எஸ்பி பெண் எஸ்பி எல்லாரையும் ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அது சட்டத்தில் இப்போதைக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாதுங்க. தே டோன்ட் see gender as such. they see only whether the officer is fit enough and qualified to attend the post. அப்படி தான் வருது. அப்போ அதில் வந்து அவர் தப்பான ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிக்கினார். அதை சரி செய்யறதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா ரேஷன் கார்டுக்கு அதை வச்சுட்டு வர்றார். அங்கே வளர்னதை இதை வச்சு சரி செய்யலான்னு பார்த்து திருப்பி மறுபடியும் வளரியிருக்கார். அப்போ இதே வேலை அங்கங்கே போகிற இடம்லாம் உளறி அதெல்லாம் ஒன்று வைக்கிறது. இதே உளறல் வந்து பாண்டிச்சேரியிலையுமே வந்து ரேஷன் கடையை பற்றி தப்பாக ஒன்று சொன்னார். அப்போது அந்த அரசியல் புரிதல் ஒன்றுங்க. அரசாங்கம் எப்படி அரசு எந்திரம் செயல்படுது, அது எது சாத்தியம் இல்லை, எதை எப்படி செய்யணுன்றது அனுபவத்தில் வரலாம், இல்லை அதிகாரிகளாக இருக்கிறவங்கள கேட்டு சொல்லலாம். இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இப்போ இவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். இன்னும் இப்போ இவர் தேர்தல் நிற்கிறாருன்னா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் நோட்டீஸ் வந்துடுங்க. தேர்தல் எப்போன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டதுக்கப்புறமா இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணோம். இந்த மாதிரி வரியெல்லாம் இன்கம் டேக்ஸ் பாக்கி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை யாருன்னா அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, இவர் இதுக்கெலாம் வரி பாக்கி அப்படின்னா இவரோட நாமினேஷனையே வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஏதோ விஜய் அண்ணாக்குன்னு புதுசாக பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி வருமான வரி பாக்கி வச்சவங்கள நிறைய பேரை கடந்த காலத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ பண்ணாங்கன்னா அதுக்கும் அவர் வந்து தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வாரா? அப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்கு அரசியலும் தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, தெரிஞ்சதெல்லாம் மைக்கில் போயிட்டு தாவேக்கா திமுக தாவேக்கா, அதை தாண்டி ஒரு மண்ணும் தெரில. அப்போ அன்னைக்கு தையோ தப்பான்னு அந்த அங்கே யார் ரிட்டர்னிங் ஆஃபீஸரோ அவர் சொல்லுவார், ஒரு முடிவு எடுக்கிறாரு, மற்றவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள், ஃபார்ம் ஃபில் பண்ணுறது தெரியாது, எந்த கேஸு இங்கே தெரியாது, கரெக்டாக பண்ணணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அவர் அதுக்கு பற்றி தெரியவே இல்லை. என்ன இப்போ இவரோட நாமினேஷன் வந்து இதாகுது, டிஸ்குவாலிஃபை ஆகுது ஏதோ ஒரு கிரவுண்ட்ஸில். என்ன பண்ணுவார் இவர்? அரசாங்கத்தை குறை சொல்லுவாரா? விஷாலுக்கு நாமினேஷன் டிஸ்குவாலிஃபை ஆச்சா? என்ன படம் முடிஞ்சது விஷாலால்? விஷால் எங்கே தப்பு பண்ணார்? சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கல. 10 பேர் ஒரு தொகுதியில் நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா அந்த 10 பேர் அந்த தொகுதியில் இருக்கணும். ஓட்டர்ஸ் ரோலில் அவங்க பேர் இருக்கணும், அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும், வெரிஃபிகேஷன் பார்க்கணும். எந்த தொகுதியில் நிற்க போகிறோன்னே இந்த நொடி வரலாம் அவர் கரெக்டாக முடிவு எடுக்காத வெளியில் சொல்லலை. திருச்சி சொல்கிறாங்க, பெரம்பூர் சொல்கிறாங்க, அங்கே எல்லாம் 5 3 அடுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. வரி பாக்கி எப்போ கட்ட போகிறார்? இது சர்ச்சை ஆகுதா இல்லையா பாருங்க. நான் ஏதோ புதுசாலாம் கண்டுபிடிச்சுன்னு வந்து சொல்ல சார், இருக்கிறத சொல்கிறேன். நடைமுறையில் கவுன்சிலருக்கு நிற்கிறவங்கள சொத்து வரி தண்ணி வரி பாக்கி இருந்தால் வரிக்காரை கூப்பிட்டு அதை கட்டி விட்ருவாங்க. 6 மாதம் அட்வான்ஸாக கட்டுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பார்க்கும்போது எல்லாம் நில். கேஸ் இருக்கா? ஆமாம், எஸ். எந்த கோர்ட்டு, எந்த ஸ்டேஷன், வழக்கு என்ன, எது நிலுவையில் இருக்குது, எது நடந்துக்கிட்டு இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டவரா குற்றவாளியா, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணணும் கரெக்டாக. வரி பாக்கி இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. நான் வந்துட்டேன் உங்கள் விஜய் அண்ணா. சார், சட்டன்றது எல்லாருக்கும் ஒன்று தான்.
அந்த சட்டமும் இவருக்கு வசதியாக இருக்குது ஒரு சில விஷயத்தில். இப்போது இதே வேறு யாரோ ஒரு சங்கீதா, வேறு யாரோ ஒரு விஜய், அவங்க 2 பேரும் சாதாரணமாக ஐடியில் வேலை செய்கிறாங்க. இந்த சங்கீதான்ற பெண்மணி என்ன பண்ணுறாங்க, போயிட்டு மகளூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் கணவர் வந்து என்னை வந்து சித்திரவதை செய்கிறாருங்க, அவருக்கு வந்து ஆஃபீஸில் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, அது வந்து நிறைய வாட்டி நானே பார்த்துருக்குறேன், இல்லை எனக்கு தெரியும், நான் சந்தேகப்பட்டது எனக்கு சந்தேகமாக இல்லை, எனக்கு அந்த இது இருக்குது, இவர் வந்து என்னை விவாகரத்து பண்ணுறதுக்கோசரம் என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாரு, இது வந்து அவர் மேலே நான் வழக்கு கொடுக்குறேன்னு ஒரு வழக்கு கொடுக்குறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில், அந்த வழக்கு பதிவு பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுவாங்க, பதிவு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற லேடி போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி, ஹலோ விஜயா, ஆமாம் மேடம், எங்கே பார்க்குற, ஆஃபீஸில் இருக்கிற மேடம், யார் கூட பார்க்குற, அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை மேடம், சரி நான் சிட்லப்பாக்கம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், எப்படி நீயே வரியா இல்லை நான் வரவா, சரி மேடம், அது என்ன மேடம் என்னாச்சு, அதான் உங்கள் வீட்டு அம்மாவா, அந்த அம்மா பேர் சங்கீதாவா, அவங்க யார் பாவங்க, மேடம் ஒய்ஃப் தான் மேடம், ஏதோ பிரச்சனையா, நீ யார் கூடயோ இருக்குன்ற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க, நீ ஏன் வந்து விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணு, இல்லைனா எங்கள் ஆளுங்க வருவாங்க, வேலை செய்கிற இடத்துல நல்லா இருக்காதுப்பா, சரி மேடம், இல்லை மேடம் நானே வந்துடுறேன் மேடம். அப்புறம் போவார் யார், அந்த ஐடி கம்பெனிலையோ இல்லை ஏதோ ஒரு பத்திரிகையாளர் தான் வச்சுங்களேன், பத்திரிகையாளர் ஜோசப் விஜய், அந்த விஜய் வந்து ஸ்டேஷனில் இருப்பாப்புல, மேடம் பண்ணிட்டாங்களா, மேடமா எந்த மேடம், எல்லாம் தான் மேடம் ஸ்டேஷனில் நடக்கும், எங்களெல்லாம் பார்த்தா மேடம் தெரியல, இல்லை மேடம் இன்ஸ்பெக்டர் மேடம், எதுக்கு இன்ஸ்பெக்டரு, இல்லை மேடம் நேற்று ஃபோன் பண்ணாங்க, என்ன விஷயம், பொம்பளை கேஸ் என்ன விஷயம், எதுக்கு லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனு, வேறு இல்லைங்க லா அண்ட் ஆர்டர் க்ரைம்லாம் இல்லை, இது கல்யாண சம்மந்தமான பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சங்கீதான்றது, சங்கீதா யார், ஒய்ஃபோட பிரச்சனையா, ஏன் ஒழுங்காக இருக்க முடியலையா, வீட்டிலலாம் எதுவும் சொல்லியா பெரியவங்களா, இல்லைங்க சரி இன்ஸ்பெக்டர் எங்கேப்பா போயிருக்காரு, மேடம் ரவுண்ட்ஸில் போயிடாரு மேடம், நைட்டு தான் ஆகுமா, நைட்டு போய் வாங்க, யார் கம்ப்ளைண்ட்டு, அவங்க வரலையா, நீங்கள் ஒண்டி வந்துருக்கிறீங்க, இல்லை மேடம் அவங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லையா, என்ன கம்ப்ளைண்ட்டு, இல்லை மேடம் நான் ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர் கூட பழகின இந்த ஆஃபீஸில், அதை வந்து என் ஒய்ஃப் வந்து தவறாக புரிஞ்சுக்கினாங்க, அதான் பிரச்சனை, ஃப்ரெண்ட்லியாக பழகிறீங்களா, ரைட் விசாரிப்பாங்க, இதையே பதில் அப்படியே சொல்லுவாங்க, அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக விசாரிப்பாங்க அப்படின்னு உடனே பாதி கபன்னு அடி வயிற்றுலேருந்து பொங்கும். அப்புறம் என்னது, நைட்டு ஃப்ரெண்ட்லியாக விசாரிப்பாங்களா, திருப்பி நைட்டு வருவார் அந்த பத்திரிகையாளர் விஜய், ஓகேங்களா, அங்கே போய் நான் பத்திரிகையாளர்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா கேஸ் அப்படி விசாரிக்கும் போது நீ சரி அந்த மாதிரி வர சொல்கிறாங்க சங்கீதா நைட்டு, நான் கம்ப்ளைண்ட்டுக்கு எப்பவுமே சாஃப்டாக தான் இருப்பான், 10 மணிக்கு வந்துடுமா, உங்கள் வீட்டுக்காரர் வர சொல்லுறேன், மேடம் எனக்கு மீட்டிங் இது, நான் வந்து விஷுவல் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணோம், சரி நீ ஒன்று பண்ண விஷுவல் மீட்டிங் அட்டன் பண்ண, நாளைக்கு காலையில் ஸ்டேஷன்லேருந்து வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஆனால் இல்லை நான் வந்துடுறேன், ஐயா வந்துட்டாரா, அப்புறம் அந்த சங்கீதா உட்காந்துருப்பாங்க, அப்புறம் விசாரிப்பாங்க, நீ என்ன பண்ண உன் ஃபோன்லேருந்து அந்த உன் ஃப்ரெண்டு சொன்னிய அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க, அந்த அம்மா விஜய் நம்ம பழக தானே செஞ்சோம், என்ன எதுக்கு இதெல்லாம் வலிக்கிறீங்க அப்படின்வாங்க. இது எதார்த்தங்க. இந்த கேஸ் என்னன்னா தோ வரேன் பார்த்துக்கலாம், நம்மளா அவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அவங்க, ஓகேங்களா, ட்விட்டர் பதிவு போடுறது, ஃபோட்டோ போடுறது, கூட சுற்றுறது எல்லாமே இருக்கிறாங்க, இதாங்க காட்சி. ஆனால் அவருக்கு எதுவுமே ஆகிறது இல்லைங்க. டொமஸ்டிக் வயலன்ஸு, டிவோர்ஸ்ன்றது வேறு. இஃப் தெர் இஸ் அ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆர் இஃப் தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் mental harassment or a physical assault, as per the provisions of IPC, there is a provision to register a case and a person should be investigated as per law of the land. இது விஜய் சாருக்கு அப்ளை ஆகலை. இப்போ நான் கரூருக்கு வரேன், இப்போ என் பேர் வந்து ஒரு கபாலி, ஒரு கார் ஓட்டி கபாலி வச்சுக்கோங்களேன், கண்ட மேனிக்கு நான் கார் ஓட்டுவேன், என் வண்டிக்கு முன்னாடி எவ்வளோ பேர் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எவ்வளோ பேர் இருந்தாலும் இல்லை, என் வண்டி சக்கரத்தில் அடிபட்டு ஒரு 2 பேர் செத்து போயிட்டான், 4 பேர் செத்து போயிட்டான் சார், நான் வண்டி ஓடுற அழகை பார்க்குறதுக்கும் என் ரசிக்கிறதை பார்க்குறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க, நான் வீடியோலாம் பயங்கரமாக பண்ணுவேன், எனக்கு ட்விட்டரில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தெரியுமா அப்படின்னு, நீ ஏன் வரியா இல்லை உன்னை வச்சு இட்டுன்னு வரட்டாங்கன்னு தான் கேட்பாங்க. வசதி எப்படின்னு கேட்பாங்க ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு. அவரே ஐயா நான் தான் ஐயா, சரி அந்த யம மாதிரி ஒரு வண்டி ஏதோ ஒன்று வச்சுருந்தியாமே ஊரில் கறக்காம ஓட்டிக்கின்னு பிரச்சனையாச்சுமே, அந்த வண்டி அங்கே அப்படின்னு, ஃபஸ்ட்டு அந்த வண்டியை சீஸ் பண்ணு, வண்டியை சீஸ் பண்ணு, வண்டி பேப்பர் ஆர்சி புக்கெலாம் கொடு, எவிடன்ஸில் சேரு,
என்ன சம்மந்தப்பட்டவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியாச்சு, அந்த பாதிப்புக்குள்ளானவங்களாம் வரவுன்னா அங்கே நடந்துருக்கும் விசாரணை. இவருக்கு என்னாச்சு, அழகாக வந்தாராம், போலீஸ் சார் நீங்கள் கிளம்பிடுங்க சார், பிரச்சனை ஆகிடும் சார், அதனால் நீங்கள் போய் பத்திரமா வீட்டில் பனையூரில் இருங்க சார், இது நாங்கள் பார்த்துக்குறோங்க சார் சொன்னாங்களாம். நீங்கள் இந்த பிரச்சனை பெருசாகும் சார், அதான் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பெருசாக வருது, 42 பேரை விடவா பிரச்சனை பெருசாகணும். இது வெளிநாடாக இருந்தால் குண்டு வெடிக்கிறதுக்கு சமம். குண்டு போட்டாலுமே 40 பேர் சாக மாட்டான். பொதுமக்களை பார்க்குறன்ற பேர 40 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் அங்கேருந்து வந்ததும் இல்லாமல் 3 நாள் கழிச்சு இவர் பதிவு போகிறார். சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், என் மேலே கோவம் வந்தால் என்ன பழிவாங்க, அவங்கள விட்டுருங்க. யார் எழுதி கொடுத்தது இது? ஃபஸ்ட்டு 3 நாள் எழுதி கொடுத்தது படிக்கிறதுக்கு. உண்மையில் அந்த நொடி முதல்வர் ஸ்டாலின் தப்பு பண்ணார், சேலஞ்சு பண்ணார்ல. என்ன டேரு, நீ ஒண்டி தான் அரசியல்வாதியா, நான் பழைய அரசியல்வாதி, நான் காட்டுறேன் யாருன்னு காட்டியிருக்கணும். இட்ஸ் அப். நான் சொல்கிறது வந்து நிறைய பேர் அது போலீஸு, அது எப்படி சிஎம், திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் டெசிஷன். ஒரு கட்சி தலைவரை கைது செய்கிறதுன்றது நீங்கள் வெறும் ஐபிசியில் ஒண்டி பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா, இதனால் வேறு எதனா பிரச்சனை வருமா, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் வில். அந்த எஃப்ஐஆரில் அவர் பேர் சேர்த்துருக்கு. அப்போயும் அங்கே காவல்துறை வந்து விஜய் சாருக்கு பெரிய எடுத்த பையன், பெரிய நடிகர், உச்ச நடிகர் அப்படி தான் பார்த்துது. கடைசியாக மிச்சமான நடிகர்னு பார்க்கல. அவர் கரியரோட உச்சம் இல்லைங்க, கரியரோட உச்சம் படத்தில். இப்போ கரியரோட மிச்சத்தை அவர் பார்ப்பார். மே மாதத்தில் தேர்தல் வரும்போதோ ஏப்ரலில் ஓட்டு எண்ணும் போதோ வாக்கு அரசியலில் வந்து அவர் எவ்வளோ மிச்சமாக வராருன்னு பாருங்கள். அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஏதோ அவர் பண்ணுறதெல்லாம் சரின்ற மாதிரி. அரசியல் புரிதல் சுத்தமாக இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார். சார் தன்னோட சொந்த துறையில் இருக்கிற மற்ற முன்னணி நடிகர்களோட ஆசீர்வாதம், நான் தயவு சொல்லலை, என்னோடய வார்த்தைகள் பாருங்கள், ஆசீர்வாதம் ஆசி வேணும்னு கூட நினைக்காத ஒரு நபர். இவர் வீட்டில் இருந்து போயஸ் கார்டன் டு பனையூர் ரொம்ப தொலைவு கிடையாது, சிங்கப்பூர் ஹாங்காங் கிடையாது, 3/4 மணி நேரத்தில் போகலாம். அதிவேக கார் சீறி பாயும். அவங்க விஜயோட கார் சீறி பாய்ந்தது, தலைப்பு போடுறாங்க நம்ம ஆளுங்க, சீறி பாய்தான் காரு. ஏன் அப்போ கரூர்லேருந்து தப்பிச்சு ஓடிச்சு, அன்றைக்கி போடலையே விஜய் ஓட்டம், பின்னங்கால் பெடல் எடுத்து ஓட்டினாருன்னு அன்றைக்கி சொல்லலையே தலைப்பு செய்தியில். பிரச்சாரத்துக்கும் சீறி பாய்ந்தது, இதோ வந்து விட்டார் விஜய். எதுக்கு அந்த பில்டப்லாம் கொடுக்குறீங்க? சரி கொடுத்துட்டீங்க. இப்போ ரஜினி சாருக்கு வருவோம், வீட்டுக்கு போயிட்டு சால்வை போட்டு அரசியல்லேருந்து நீங்கள் ஒதுங்கிட்டீங்க. நீங்கள் என்னை சப்போர்ட்லாம் பண்ண வேணாம், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஒரு வார்த்தை. அப்புறம் இந்த படத்தை நான் வெளில போட்டுக்கிறேன். இதை கடந்த காலத்தில் வளர்மதி பண்ணியிருக்கிறாங்க. அமைச்சர் தான் அவங்க, முதலமைச்சர் கனவு கூட கிடையாது, அவங்க பண்ணியிருக்காங்க. திமுகவில் சட்டமன்ற தேர்தல் நிற்கிறவங்க போய் பார்ப்பாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த ஒத்த ஓட்டு தான் ரஜினி ஓட்டுன்னு பார்த்தா, ஆனால் ரஜினின்னு சொன்னால் அது வேறு. அதற்காக அரசியல் நாகரிகம் கறந்து வெற்றிவேல் திமுகவில் 10 பேர் இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாப்ல, அண்ணா திமுகவில் பயப்பட மாட்டாப்ல. நான் இதெல்லாம் கண்ணால் பார்த்தது தான் இங்கே பதிவு பண்ணுறேன். அந்த வெற்றிவேல் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கும் காரணம், டிடிவி தினகரன் ஜெயிச்சதுக்கு. அந்த வெற்றிவேல் தான் அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த இடத்துல தளபதி. ஆர்கே நகர் வடசென்னையில் திமுக பலமாக இருந்தாலும் ஒத்தால சமாளிப்பாப்பில், எல்லாரையும் பார்ப்பாப்பில், தைரியம். பத்திரிகையாளர் சார் 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 சார்னு கூப்பிடுவார். சின்ன பையனாக இருப்பான், புதுசாக வந்திருப்பான். இந்த பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட கேட்பார், வெற்றிவேல்கிட்ட, சார் இந்த மாதிரி நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க, மிரட்டுறீங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை சார் அதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, யார் என்ன எது சொல்லணும்னு உட்கார வச்சு விளக்கம் கொடுத்து அந்த பத்திரிகையாளரை அந்த பேட்டியை கொடுத்துட்டு தான் போவார். டேய் நீ யாரா, எந்த பத்திரிக்கை, அவனை தூக்கிடுவேன், செஞ்சிருவேன், வச்சிருவேன், அந்த சீன்லாம் கிடையாது. அது வெற்றிவேல். அந்த வெற்றிவேல் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ரஜினி நடந்து வருவார், திடீர்னு குமிஞ்சு காலில் தொட்டு கும்பிட்றாரு. மூப்பனாரோட நம்பிக்கைக்கு யதார்த்தமாக இருந்தவர் வெற்றிவேல். எதுக்கு சொல்கிறேன், ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இவர் பெரிய மனுஷன்னு. யார்? சூப்பர் ஸ்டார் மோடி. ஜி வந்தால் என்ன பண்ணுறாரு, சூப்பர் ஸ்டார் ஹே அப்படின்றாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, எப்போனாச்சு தாமரைக்கு சப்போர்ட் பண்ணி மாட்டிக்கிறாரு. விஜய் சார் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாரா? அப்போ அரசியல் தெரில தானே சார். நல்ல கருத்து சொல்கிறாங்க, இல்லை 4 பேர் ஒருத்தரை நம்புகிறாங்கன்னா அவங்க தயவு தேவைன்றது அடிப்படை அரசியல். அது கூட தெரியாத ஒரு அரசியல் தலைவர் தான் விஜய்.
ஒரு அரசியல் தலைவராக ஒருத்தவங்க ஏற்றுக்கினதுனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த நொடி வரலாம் அவர் வந்து வெறும் நடிகர். சரியாகவும் நடிக்க தெரில அரசியலில். அரசியல்வாதிகள் அரசியலில் நடித்து கொண்டிருப்பார்கள். விஜய் நடிகனாகவே இருந்து கொண்டு அரசியல் நடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அவருக்கு தோல்வி தான் கிடைக்கும். கண்டுபிடிச்சுவாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.